வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல 2 உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணி வேக போட்டுக்கலாம். நல்லா வெந்த உருளைக்கிழங்கை நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி காய்கறி திருவுறதில் திருவி வச்சுருக்கேன். இப்போது அடுப்பில் ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். அதில் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததும் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். 1 டம்ளர் ரவை சேர்த்துக்கலாம். தண்ணி எடுத்த அதே டம்ளரால் தான் ரவையும் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். நான் வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன். அடுப்பை சிம்லேயே வச்சு கிண்டிக்கலாம். 1 டம்ளர் ரவைக்கு 1.5 டம்ளர் தண்ணிங்கிற அளவில் நம்ம சேர்த்துருக்கோம். அதே மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்தளவுக்கு நல்லா வெந்து சுருண்டு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டா அந்த சூட்லேயே நல்லா சாஃப்டாக வெந்துக்கிட்டு இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா ஆறின பிறகு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு பிசைஞ்சால் போதும். இப்போது ஏற்கனவே துருவி வச்ச அந்த உருளைக்கிழங்கோட அந்த மாவையும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா கரகரப்பாக அரைச்சி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஏற்கனவே ரவையில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்ததும் கையில் எண்ணெய் தொட்டுக்கிட்டு கொஞ்சமாக எடுத்து உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீல வாக்கில் உருட்டி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிக்கும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலாலாம் அந்த மாவோடு சேர்த்து பிசைஞ்சு இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதே மாதிரி இப்போது எல்லா மாவும் செஞ்சாச்சு. இப்போது ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போது இதை போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியமாகவே வச்சு போட்டுக்கலாம். போட்டதும் திருப்பி விட வேண்டாம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நல்லா வெந்த பிறகு திருப்பி விடலாம். இப்போது ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக விடலாம். நல்லா 2 பக்கமும் செவந்து வந்த பிறகு எடுத்துக்கலாம். நல்லா வேக விட்டு எடுத்தால் நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் நல்லா சூப்பராக வரும். இந்தளவுக்கு நல்லா வெந்ததும் போய் எடுத்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்ரீபி கிச்சன் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.